ஹலோ கைஸ், நான் ரியஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து ஒன் பஞ்ச் மேன் சீரிஸோடைய சீசன் 3 எபிசோட் 5 தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக உங்களால் முடிஞ்ச சாப்பாடு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பிறகு நாள் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு இடத்து வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பாக இந்த எபிசோடு தரமாக இருக்க போது தக்காளி வேறு லெவலான மிரட்டி ஒரு சீன்லாம் இருக்குது. அது எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. முடிஞ்சளவுக்கு பொறுமையாக பார்ப்போம். நீங்களும் முடிஞ்சளவுக்கு தொடர்ச்சியாக சப்போர்ட் கொடுங்க. நானுமே என்னுடைய பெஸ்ட்டு கொடுத்து பண்ணுறேன். மறக்காம அடுத்த எபிசோடு போடலாமா வேணாவா இல்லை ட்ராப் அவுட் பண்ணலாமான்றத கமெண்ட்ல சொல்லுங்கள். சரிங்களா? இதோட கதை கொடுப்பலாமா? கௌரவ் அடிச்சு அடியில் பார்த்தா ரீப்பரு ஒன்றும் தெரியாமாட்டான். அடச்சை, இந்த குப்பை கட்டியா இதுக்கு முன்னாடி நான் தோத்தேன். அதுக்கப்புறம் கௌரவ் அவங்ககிட்ட இருந்த துணி எடுத்து அவனுக்கு அடிப்பட்ட இடத்துல எல்லாமே அப்படி சுற்றி கட்டிக்கிறான். அந்த குட்டி பையனும், யோ கிழவா, எதுக்கு நீ திரும்ப வந்தீங்க? எப்படியா வந்து ஃபர்ஸ்ட்? காரணம் என்னன்னா, நான் ஒரு மான்சர் தம்பி. அதுக்கேற்ற போல பார்த்தா கௌரவ் அட்டாக் பண்ண இன்னும் 2 மான்சர் வர்ற அவனுங்களை போட்டு ஸ்லைஸ் பண்ணி விட்டுருவான். இங்க பாரு தம்பி, எனக்கு இந்த இடத்துல ஒரு பழி வாங்குறது இருக்கு. அந்த தவிர எனக்கு வேற எந்த விதமான வேலையும் இங்க பெருசா இல்லை. அதனால தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்காது. அவ்வளவுதான் உனக்கு சொல்லுவேன். அப்படி நம்ம கிளம்பி போக, கிளவா எங்கடா இங்க தனியா என்ன விட்டு போறா, வர என்ன விட்டு போறா வரையறா அப்படின்ற மாதிரி அவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணி போறான். என்ன விட்டு போவாதியா, தனியா விட்டு போற, இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்லையா? நீ இல்லாம நான் எங்கேயே போய் ஒழிஞ்சிப்பேன். லொகேஷனை பத்தி கவலைப்படாது. ஆனா மான்சரோடைய பவர்ஸ் எல்லாமே அபாரமா இருக்கு. நான் இது வரைக்கும் பார்த்ததுல. அதனால கண்டிப்பா என்னை எவனாலும் இதுக்கப்புறம் அடிக்க முடியாது. எல்லாரையும் கொல்ல போறேன். என் கையால கொல்ல போறேன். கண்டிப்பா என் வழியில வர எவனா இருந்தாலும் அவனை அடிச்சுட்டு எனக்கான வெளியே போற பாதையை நானே கூட உருவாக்குவேன். யோ இரியா, அதுக்குள்ள போயிடாத. இந்த இடத்துல இன்னொருத்தனையும் பிடிச்சி வச்சிருக்காங்க. ஆஸ்டேஜா, அவனும் என் வயசு தான் பையன். அவனை பத்தி யாரா கவலைப்பட்டா? வா, உன்னை மட்டும் நான் கூட்டின்னு கிளம்புறேன். அவனுக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணுயா. இங்க பாரு, உன்னை பத்தி மட்டும் யோசி. உன் உயிரை இங்க ஆபத்துல இருக்கும்போது எதுக்கு தேவையில்லாம அடுத்தவனை பத்தி யோசிக்கிறேன்? முக்கியமா நான் ஒண்ணு உன்னை காப்பாத்த வரலடா. அப்படி நம்ம பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா பின்னாடி இன்னொரு மனுஷங்க வரும். என்ன இலவுது? டே தம்பி, திரும்பி பார்க்காதரா, பைத்தியக்காரா, பண்ணிவாயா, நான் சொல்றது காது குத்துவாங்க. அப்படியே திரும்பி கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து வேகமா ஓடணும். சரியா? அதுக்கேற்ற போல பார்த்தா அவன் காருக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறான். கண்டிப்பா இது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க போகுது. தம்பி, சவுண்டு கொடுக்காத. அப்படியே பின்னாடி வா, பொறுமையா, கேர்ஃபுல்லா, சவுண்டு போடாத, தேவையில்லாம பயந்து ஓடிடாத, பொறுமையா போகணும். நல்ல வேலை அது திரும்ப வரல. இப்போது நிலைமை நான் உன்னை கூட வச்சுன்னு சண்டை போட்டேன்னா கண்டிப்பா உனக்கு பாதிப்பு ஏற்படும். ரொம்ப தொலைவாவே இருக்கிறது நமக்கு பாதுகாப்பா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த இடத்துல ஆல்ரெடி பின்னாடி இவன் திரும்பி பார்க்கவும் ஷாக் ஆயிடுவா. என்னடா பார்த்தா ஒரு 3 பேர்கிட்ட மான்சஸ் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிப்பானுங்க. ஆனா கௌரவ் ஒவ்வொருத்தரும் தூக்கி போட்டு மிதிப்பான். யாரா இவன் அப்படின்ற மாதிரி அவனுங்களே பார்த்துடுவானுங்க. யோ கிழவா, நீ வேற லெவலியா, நீ முன்னத்தை விட இப்போ ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்ட. ஆனா அடிப்பட்ட உடனே பார்த்தா அவனுக்கு ரீஜெனரேட் பண்றதுல, ஓ அந்த ஹீரோ ஹண்டர்னு சொல்லக்கூடிய ஆள் நீதானா? நாங்க எல்லாருமே த்ரெட் லெவல் டீமன்ஸ். உன்னால எங்களுக்கு எதுவுமே பண்ண முடியாது. அப்படியா? அப்ப நான் த்ரெட் லெவல் டிராகன்ரா. என்னடா ஏட்டுக்கு போட்டியா பேசின மட்டும் நீ பெரிய ஆள் ஆயிடுவியா? மான்சர் அசோசியேஷன்ல டாப் ஆளுங்கடா நாங்க. உன்னால இதுக்கப்புறம் ஒன்னுத்தையும் தரத்துல புடுங்க முடியாது, ஜெயிக்க முடியாதா உன்னாலன்னு சொல்லிட்டு இவனுக்கு போயிட்டு அட்டாக் பண்ண. நான் பால்ஸ் ஃபைட் போட்டு அடிப்பான் ஒருத்தனை. அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு பின்னாடி சவுண்ட் கேட்கும். அட கடவுளே, அது வந்துருச்சு. கிழவா, அது இங்க வந்துச்சியா? அவன் கொடுத்த அடியில அங்க போய் வந்து அவன் வந்து அந்த மான்சர் கிட்ட செத்து சின்ன ஒரு துண்டா வரான். ஏய், என்னடா உங்க ஆளுங்களே அவன் பிடிச்சி சாப்பிட்டு இருக்கா? என்னடா இங்க நடந்துட்டு இருக்கு? இதெல்லாம் கேட்க மாட்டீங்களாடா உங்க ஊர்ல இருந்து? ஏய், அது எங்களாலே தடுக்க முடியாது. அது ஹை ரேங்கர். அது ஒரு வெறி நாய் மாதிரி. யாருடைய பேச்சுமே அது கேட்காது. இப்ப நான் என்ன பண்றது? ஆனா அடுத்த கணமே டக்குன்னு பார்த்தா அது மிகப்பெரிய எக்ஸ்ப்ளோஷன் வர வைக்க கௌரவ பார்த்துட்டு ஷாக் ஆயிடுவான். என்னடா இது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு போயிட்டு கௌரவ அதை பயிட பிடிச்சி தீனு ஓட்டுறக்கா. இவனுக்கு ஒன்று பக்கம் நின்று நான் அதை சமாளிக்கிற 2 பேரும் காமெடி பண்ணிட்டு இருக்கானுங்க. இங்க நடக்கிற சட்டை எல்லாமே மேல பார்த்தா அதிருது. என்னப்பா அதிருது? உள்ளுக்குள்ள அலப்பறைய ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்களோ? சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு ஹீரோ எதை பத்தி கவலைப்படாம திரும்ப மாங்காவை காய்ச்சி படிச்சுட்டு இருக்கான். அதை விட்டு பெரிய அட்டாக்ல அந்த இடம் மொத்தமே கொலாப்ஸ் ஆயிடுச்சு லைட்டா. கௌரவ அதுக்கப்புறம் ஓடி அந்த பையனை காப்பாத்தி இப்போ ஒரு இடத்துல வந்து நின்று யோசிக்கிறான். எப்படி இந்த மான்சர் அசோசியேஷன்ல இவ்வளவு ஹை ரேங்க் இருக்கிற ஒரு மான்சரை இது வரைக்கும் நான் பார்த்தது இல்ல. அவனுங்களை கட்டல இது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் போலியே. இதை எப்படி நான் அடிக்க போறேன்? நம்மளால பழகவே முடியாது. இதுல வேற அழிக்க போறேன்னு வேற பேசிட்டு இருக்க நீ. அங்க பாரு, அவனுக்கு ஆளுங்களே போட்டு நாஸ்தி பண்ணி வச்சிருக்கு. எல்லாரும் கை கால தனித்தனியாக. அது என்னுடைய பிரச்சனை இல்ல. இதை கொல்லாம நம்ம இந்த இடத்த விட்டு வந்தோம்னா கண்டிப்பா அது நம்மள கொண்டு நான் புரிஞ்சுக்க மாட்டேடா. பண்ணிவையா, உன்னை உயிரோட இந்த இடத்துல இருந்து நான் கூட்டு போறேன், கவலைப்படாத. அப்படி இல்ல உனக்கு பயமா இருக்கணும் இந்த இடத்த விட்டு ஓடுறா. தலை ஆயுதுக்குனே ஓடிடுவான். அதுக்கப்புறம் அந்த மான்சர் வந்து இவன் சவுண்ட் கொடுத்த உடனே இந்த சைடு பார்த்து அட்டாக் பண்ண காரோ டக்குன்னு போயிட்டு அதோட கால்களை அட்டாக் பண்ணுவான். எங்க பார்த்து அட்டாக் பண்ணிக்கிறேன், உன்னுடைய டார்கெட் நான் தான். காரோடைய அட்டாக்ல அது ஒண்ணுமே இல்லாத மாதிரி அசால்ட்டா நின்னுங்குது. என்ன வலிக்கலையா அவனுக்கு? அப்படி நீ பேசும்போது பார்த்தா இன்னொரு எக்ஸ்ப்ளோஷன் அது உருவாக்கும். அட கடவுளே, ரொம்ப க்ளோஸா இருக்குன்ற மாதிரி அவன் பார்த்துட்டு சாக்காயிடுவான். மரணம் நிச்சயம். கண்டிப்பா நான் செத்துட்டேன். தேவலாம எதுக்கு இப்படி வந்து நான் இந்த இடத்துல செத்துட்டேன்? நான் கண்டிப்பா ஒரு மான்சர் கிளாஸ் ஹீரோவா தானே எடுத்துருக்கணும். என்னால இதுங்களை கொண்டு இருக்க முடியும். ஏன்னா நானுமே ஒரு மான்சர் தானே. என்னுடைய லட்சியம் கொள்கை எல்லாமே இதோட முடிச்சு போச்சு அப்படின்னு தலைமை யோசிச்சுட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா அசால்ட்டா நிப்பான் பாருங்க. திரும்ப ஏஞ்சி திரும்பவும் அது கௌரவ பார்த்து அட்டாக் பண்ணுது. ஏகப்பட்ட எக்ஸ்ப்ளோஷனை கொடுக்க கௌரவ இருந்தாலுமே அசால்ட்டா அதுல இருந்து தப்பிக்கிறான். அது ஒரு கட்டத்துல போயிட்டு அவன் கிட்ட வந்து டேரக்டாவே அட்டாக் பண்ண போகுது. இது பண்ற அட்டாக்னால பார்த்தா மேல இருக்கிற சிட்டிஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா குலுங்க ஆரம்பிக்குது. கௌரவ பார்த்து அதுக்கப்புறம் மேல நின்னுட்டு இருக்கான். எங்க பார்த்துட்டு இருக்க? உன் கண்ணு என்ன குருடாய்ச்சா? மேலேயே பார்க்கணும்னு உனக்கு தெரியாதுன்ற மாதிரி டக்குன்னு வந்து ஒரு தலையில அடி கொடுப்பான். இருந்தாலுமே அது அதிர்ச்சியை உள்வாங்கிருச்சு. இது என்னுடைய பெஸ்ட் ஷாட் ஆச்சு. இருந்தாலும் இதையே தடுத்துருச்சு. அதுக்கப்புறம் அவனை இழுத்து பிடிச்சி அடிச்சு அவன் மேல எக்ஸ்ப்ளோஷன் ஏற்படுத்துறது. அந்த ஒரு அட்டாக் ஹீரோ ஒன்று பக்கம் அதிர்வுகளை அவன் உணர்ந்தாலுமே கீழே இருக்கிற பார்த்தா இந்த மான்சர் அசோசியேஷனுடைய கண்ட்ரோல் ரூம் பேருக்கு வந்துருக்குது. இது என்னால நம்ப முடியல. என்னடா இங்க நடந்துட்டு இருக்கு? நான் எதிர்பார்த்தேன் உன்னை இங்க வர வைக்கிறதுக்கு. பட் ஆனா நீ ஆல்ரெடி இங்க வந்துட்டு போலியே. இது
இது எவ்வளவு கேட்க நல்லா இருக்கு. என்னுடைய ஆதரவு இல்லாம நேரத்துக்கு நீ இந்த இடத்துல உயிரோட இருந்திருக்க மாட்டேன்னா என்னடா இங்க நடந்துட்டு இருக்கு. எல்லாத்தையுமே ரிமோட்ல கண்ட்ரோல் பண்ற மாதிரி கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். கண்டிப்பா இவனுடைய பவர் டெலிகினேசிஸா இருக்கும். எவ்வளவு தெரியும் என்ன கொலை பண்ண ஆளுங்க அனுப்புவேன் அப்படி நம்ம பேசும்போது அவனுடைய கை கால்களை அவன் கட்டி போட்டுருவான். என்னடா இங்க நடந்துட்டு இருக்கு. என்னாலையும் அசைய முடியல. பரவாயில்லையே, நான் எதிர்பார்த்த லெவலுக்கு நீ பலசாலியா தான் இருக்க. இவ்வளவு ஷார்ட் டைம்ல நல்லாவே வளர்ந்துட்டேன். என்ன விடுவிடா, எது கூட தேவலாம இப்படி என்ன கட்டி போட்டு வச்சிருக்கேன். கொஞ்ச நேரம் பேசணும், அதுக்காக தான். அதுக்கப்புறம் நம்ம சொட்ட பாச காமிக்க தலைவன் பார்த்தா ரெடி ஆயிட்டு பொறுமையா வெளியே போறாரு. எங்க பாரு, இப்போதைக்கு நீ வெறும் ஒரு பாதி மாஞ்சரா தான் இருக்க. உன்னுடைய பிசிக்கல் ஸ்ட்ரென்த் எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனா நீ முழுமையான ஒரு மாஞ்சரா மாறினா மட்டும்தான் அது எல்லாமே பக்காவா உன்னால பயன்படுத்த முடியும். நான் உன்னை ட்ரெயின் பண்றேன். நீ எப்படி பவர்ஃபுல்லான மாஞ்சரா மாறணும்ன்றத நீ எனக்கு கத்து கொடுக்குறியா? அப்பனா உன்னுடைய டெலிகினசிஸ் எப்படி பயன்படுத்தணும் எனக்கு சொல்லி கொடுப்பியா? ஆனா என்ன மன்னிச்சிரா, எனக்கு ஒன்னும் அந்த அளவுக்கு மார்ஷல் ஆர்ட்ஸ் எல்லாம் பவர் எதுவுமே தெரியாது. அது எப்படி பயன்படுத்தணும்னு கூட தெரியாது. அதனால அதெல்லாம் நீ தான் பயன்படுத்தணும். ஆனா என்னுடைய டீச்சிங்ல நான் சொல்ல வரது என்னன்னா, உனக்கு ஒரு முழுமையான மாஞ்சரா மாறதுக்கான சீக்கிரட் ஆர்ட் ஒன்று இருக்கு. அந்த ஒரு கலையை கத்துக்கினா கண்டிப்பா உன்னால அதை பக்காவா வெளிப்படுத்த முடியும். அது ஒண்ணும் இல்ல, உன்னுடைய ஹியூமன் பாடி அண்ட் மைண்ட் ரெண்டுத்தையுமே நீ ஓவர் கம் பண்ணி வரணும். அதை நான் எப்படி பண்றது? அதுக்காக தான் நான் நிறைய கணக்கில் அடக்காத ஹியூமன்ஸையும் மான்சஸையும் ஒன்று எடுக்கிறதுக்காக மான்சஸோடைய மீட்டை கொடுப்பேன். அதை அவங்க சாப்பிட்டாங்கன்னா முழுமையா மாஞ்சரா மாறிடுவாங்க. பத்தத்துக்கு அவங்களுக்கு இயற்கையா இருக்கிற டேலண்ட் எல்லாமே இன்னும் அதிகப்படியா வளர்ந்துடும். இதெல்லாமே நான் உருவாக்குறது எப்படின்னா, ஒரு மான்சரை இன்னொரு மான்சரை அழிக்கும் போது அதுங்க கிட்ட இருந்து எடுக்கிற அந்த பிளட் அண்ட் செல்ஸை வச்சுதான் ஒவ்வொரு முறையும் நான் ரிசர்ச் பண்ணி எல்லாத்தையுமே பக்காவா ரெடி பண்றேன். ஃபெயிலியர் ஆன மான்சஸ் எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட மழை போல குவிச்சு வச்சிருக்கோம். அதுங்க கிட்ட பண்ண தப்ப நாங்க திரும்ப பண்ண மாட்டோம். அதன் அடிப்படையில் நாங்க உருவாக்கின ஃபர்ஸ்ட் சக்சஸ் தான் எங்களுடைய மான்சர் கிங் ஓரோச்சி. அவருக்கு இருக்கிற பொட்டன்ஷியல் யாருக்குமே பெருசா கிடையாது. ஆஃப்டர் கிங் ஆஃப் தி ரீப்பரை நீ கொன்னப்போ உன்னுடைய மான்சர்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சவுத்தை நீ உடச்சி இப்போ உள்ள நுழைய ஆரம்பிச்சிட்ட. இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா நீ மான்சரா மாறிட்டு இருக்க. நீ இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும், பெரிய லெவலில் இன்னும் பலசாலி ஆகணும்னு நினைக்கணும். நான் சொல்ற இந்த விஷயங்களை நீ ஃபாலோ பண்ணா கண்டிப்பா பெரிய ஆள் ஆகலாம். நீயும் ஓரோச்சி மாறி பலசாலி ஆகலாம். அதுக்காக நீ இந்த மான்சர் ஃபோர்ஸ்ல ஜாயின் பண்ணணும். என்ன சொல்ற? மிகப்பெரிய மோஸ்ட் பவர்ஃபுல்லான மான்சரா மாறுறதுக்கு நீ தயாரா? ஒவ்வொரு ஹீரோவையும் நீ இதில் அழிக்கலாம். உன்னுடைய ட்ரீம் உண்மையா மாறிடும். எனக்கு ஒன்னும் உன்னுடைய உதவி தேவையில்லை கண்ணா. என் கண்ணை பார்த்து சொல்லு, இந்த நிலைமையில சாக விரும்புறியா? பரவாயில்ல, நானே எல்லாத்தையுமே கத்துக்கிறேன். என்ன பேசிட்டு இருக்க? எல்லாத்தையுமே கத்துப்பியா? உன்னால எதுவும் போடவும் முடியாது சொல்லிட்டு இருக்க. நீ என்னடா நான் கதை பேசிட்டு இருக்கேன். இப்பவே என் பவர்னால தான் நீ அசையாம நின்றுட்டு இருக்க. அப்ப பாத்துக்கோ மான்சஸோடைய பவர்ல எப்படியா படுதுன்னு. என்னுடைய இந்த பவரை வச்சு கண்டிப்பா அந்த டொர்னாடோ அண்ட் பிளஸார்டு அந்த ஃபிளேமுடைய விச் சிஸ்டர்ஸை கூட என்னால பெரிய லெவலில் தோக்கடிக்க முடியும். ஆனா அவனே பார்த்துட்டு ஷாக் ஆயிடுவாங்க. கேடு கிடப்போம். என்னடா பார்த்தா நம்ம காரோ அவனுடைய பவரையும் மீறி கையசைக்க ஆரம்பிப்பான். கொஞ்சம் கொஞ்சமா எந்த ஒரு விஷயத்தை கத்துக்கினாலும் நம்மளால அதை பெருசா சாதிக்க முடியும். எப்படி உன்னால அசைய முடியுது இன்னும்? அது எனக்கு தெரியல. ஒருவேளை நாங்க சொல்ற மாதிரி எங்களுடைய ஹியூமன் பாஷையில ஒரு வில் பவரா கூட இருக்கலாம். அப்போ எதிர்பார்த்த லெவலுக்கு இது ஈஸியா முடியாதுன்னு நினைக்கிறேன். நீ மிகப்பெரிய தலைவலியா தான் இருப்ப. நான் உனக்கு வாய்ப்பை கொடுத்து ட்ரெயின் பண்ணலாம்னு நினைச்சேன். ஆனா இதை அனுபவி அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தமா சிறப்பிடிச்சிருவான் அவனை. காரோ அதுக்கப்புறம் அந்த பாறைகளை உடைக்க நீ என்னதான் முயற்சி பண்ணாலும் என்ன ஒரு இடத்துல கட்டி போட்டு வைக்க முடியாது. எனக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி தான் நான் இருப்பேன். ஏன்னா ஆல்ரெடி நான் பெரிய ஆள் தான். உன்ன மாதிரியான ஆளுங்க எனக்கு தேவையே இல்லை. நானே ஒரு ஜீனியஸ் எல்லாத்தையுமே பாத்துக்கிறேன். இது வேட்டையாடுறதுக்கான நேரம் சொல்லிட்டு கேத்தான் நிற்பான். ஹீரோஸ் இந்த இடத்துக்கு வர போறாங்க. ஆனா எல்லாருமே சாக போறாங்க. அதுக்காக நான் என்னுடைய பவர்ஸ் எல்லாமே கொஞ்சம் சேர்த்து வச்சுட்டு இருக்கேன். தேவையில்லாம இந்த இடத்துல நான் அவன் கூட சண்டை போட ஆசைப்படல. அதனால அவரை நான் வர வைக்கிறேன். லாடு ஓரோச்சி, இவன் கதையை வந்து முடிக்கிறீங்களா? என்னடா இங்க நடக்குதுன்ற மாதிரி பார்க்க. அதுக்கப்புறம் பார்த்தா தலைவாந்தத்துல இந்த ஏஞ்சி இவனை பிடிப்பான் பாருங்க கையிலேயே. வாழ்த்துக்கள் யார் இவன்ற மாதிரி பார்த்துட்டு சாக்காயிடுவான். பார்த்தா அந்த ஓரோச்சின்றவங்க காரோவை பிடிச்சிட்டான். இன்னொரு பக்கம் அவனுடைய பிளானை செயல்படுத்திட்டு இருக்க ஹீரோ. இன்னொரு பக்கம் மாங்கா படிச்சுட்டு இருக்கான். என்னடா இது கதை இப்படி போயிட்டு இருக்கு தீவிரமா? என்னடா இது எப்ப பார்த்தாலும் இந்த படிக்கும் போது இந்த இடத்துல சவுண்ட் அதிகமா வந்துட்டே இருக்கு அப்படின்னு கொஞ்சம் கூட சீரியஸ் சேர்த்து தெரியாம போயிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஹீரோ படிச்சுட்டு போயிட்டு இருக்கும் போது பின்னாடி பார்த்தா டக்குனு மாத்த வந்து அட்டாக் பண்ண வர அவங்களை போட்டு அடிச்சு விட்டுருவோம் ஒரே கையில. யாருப்பா இவன் இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கான் அப்படின்னு அதுங்களே கம்முன்னு இருக்குங்க. ஓரச்சு வெயிட் பண்ணு அவனை கொண்டுடாது. அது ஒன்றும் நம்மளுடைய பிளான் கிடையாது. டப்புன்னு நசுக்கி கீழே போட்டுருவான். பரவாயில்லையே, உன்னால ஏஞ்சிக்க முடியுது. என்னமோ காரோ இன்னமும் தயாரா இருக்கான் அவனை எதிர்க்கிறதுக்கு. அதுக்கப்புறம் அவன் கூட ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறான். கொஞ்சமா அவன் பண்ற அட்டாக்க காரோ முடிஞ்ச அளவுக்கு தடுக்கிறான். ஆனா ஒரு இடத்துல வயிற்றுல குத்தி சாச்சி விட்டுருவான். விட்டு கொடுத்துடுறா, எதுக்கிட்ட இப்படி போராட்டிட்டு இருக்க தேவையில்லாம. இங்க பாரு, பிரச்சனையே இல்ல. எத்தனை முறை வேணாலும் என்ன கொள்ளுங்க. ஆனா உங்களை சாகடிக்கிற வரைக்கும் நான் வாய மாட்டேன். உங்களை சாவடி அடிப்பேன்டா. காரோ அதுக்கப்புறம் வந்து உரைச்சு கிட்ட வேகமா போற அவனுடைய அட்டாக் எல்லாம் தடுத்துட்டேன். அப்புறம் சைட்ல பார்த்தா நிறைய மான்சஸ் எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அவனை ஒவ்வொருத்தனையும் போட்டு தள்ளுறான். கௌரவ தன்னோட முடிஞ்ச அளவுக்கு தன்னுடைய பெஸ்ட் கொடுத்து இன்னும் புஷ் பண்றான். என்ன இவன் எவ்வளவு ஃபாஸ்டா இருக்கான்ற மாதிரி அவனே ஆடி போயிடுவான். என்ன போகணும், வேகமா இருக்கணும். அதுக்கப்புறம் கௌரவ வேகமா அந்த ஜம்ப் பண்ணி ஓரச்சுக்கிட்ட போக யாரும் எதிர்பார்க்காத அட்டாக்கா இது இருக்கணும். இவ்வளவு பெரிய டார்கெட் நல்லா சமாளிச்சது இல்லை இது இருக்கும் அப்படின்ற மாதிரி அவன் ஷாக் ஆயிட்டு இருக்க. அவன் கிட்ட வந்த உடனே பார்த்தா அவ்வளவு பெரிய வாய் திறப்பான். காரவே பார்த்து ஷாக் ஆயிடுவான். நல்லவேளை அவன் கீழே தப்பிச்சிடுவான். என்ன இலவுது. அப்புறம் பார்த்தா பலகட்ட மான்சஸோடைய கலவையா அவன் நின்றுட்டு இருக்கான். ஏய் என்னடா இது, இதுலயே எல்லா விதமான ஜெயிண்ட் மான்சஸோடைய கலவையில இவன் இருக்கான். அவன் எதிர்பார்த்தது போல அடுத்த கணமே அந்த பெரிய அட்டாக் பண்றான். இவ்வளவு அதிகமான வெப்பத்தை உன்னால தாங்க முடியாது, விட்டு கொடுத்துருன்ற மாதிரி சொல்லவும் அந்த ஒரு சூட்லயும் அவன் நின்றுட்டு இருக்கான். அந்த மான்சரோடைய அட்டாக் பயங்கரமா போட்டுருக்கு. இன்னொரு பக்கம் அப்புறம் ஓங்கி ஒரே ஒரு குத்து கொடுப்பான் தரையில. கரெக்டா காரோ ரெண்டு கையை வச்சு தடுத்துட்டு இருக்கான். ஒரு அடியா தூக்கி செவத்துல சொருவிடுவான். லாடு வரைச்சு பர்ஃபெக்டான வேலையை பார்த்த அல்டிமேட் லைஃப் ஃபார்ம். நீ வேற லெவலான ஆளா இருக்க. நம்மளுடைய மான்சர் இனத்துல நீ தான் ரொம்ப தலை சிறந்தவன்ற மாதிரி அவன் பாராட்டிட்டு இருக்கான். கீழே கௌரவம் காரோ அதுக்கப்புறம் ஏன்ச்சு, ஏடா நீங்க பண்ற பெரிய காமெடி எல்லாம் எனக்கு அந்த அளவுக்கு சிரிப்பு வரல. நான் ஒரு ஜீனியஸ் மறந்துட்டீங்களாடா. நீங்க எப்படி அட்டாக் பண்ணாலும் என்னால் தடுக்க முடியாது.
முடியும். இந்த மான்ஸ்டர் கிங்கோடைய அட்டாக் எல்லாமே ரொம்பவும் மெதுவாக தான் இருக்கு. இவனை பார்த்துட்டு எனக்கு பயமே இல்லை. இன்னொரு பக்கம் உங்களுக்கு பயம்னா என்னன்னு நான் காமிக்கிறேன். இது என்னுடைய பிசிக்கல் ஸ்ட்ரென்த். என்னதான் கொஞ்சம் மெதுவா இருந்தாலும் இந்த ஒரு டெக்னிக்கை ஒழிக்கிட்டோம் எல்லாரையும். காரோவும் வாடா சாவடி அடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவன் உன்ன பக்கம் நின்றுட்டு இருக்க. கீரோகுரை பார்த்துட்டு சிக்னல் கொடுத்து அடுத்த செகண்டா பார்த்தா இவன் நின்னுங்கிற அதே பொசிஷன்ல நின்றுட்டு இருப்பான். என்ன இவன் என்ன மாதிரியே நின்றுட்டு இருக்கான்? மறந்துட்டியா நீ ஒரு ஜீனியஸா இருந்தாலும் உன்ன மாதிரியான ஜீனியஸ் நாங்களும் தான். அவன் உன்னுடைய டெக்னிக் அப்படியே காப்பி பண்ணுவான். ஏன் தெரியுமா இந்த மாதிரி நாங்க அவனை உருவாக்கணும்? ஏன்னா உனக்கு ஏத்த மாதிரி தான் அவனை உருவாக்கி இருக்கோமே. உனக்கு பயம்னா என்னன்னு தெரியாது தானே சொன்னேன். இன்னைக்கு நான் உனக்கு காமிக்கிறேன் அப்படின்னு அந்த லார்டு ஓரோச்சியே சொல்றான். என்னது என்னுடைய டெக்னிக்கை காப்பி பண்ணா மட்டும் ஒரிஜினல் எப்பவுமே ஒரிஜினல் தான். காரோ ஒரு அடி கொடுக்கறதுக்காக போயிட்டு இருக்கான் வேகமா அவன் முகத்தை நோக்கி. அந்த லார்டு ஓரோச்சியும் தன்னுடைய பல கைகளை அவனை தடுக்க அனுப்புறான். காரோ இருந்தாலுமே திரும்ப அடி வாங்கி கீழே விழுந்து கிடக்குறான். உங்களால எத்தனை முறை முயற்சி பண்ணாலும் எங்களை எதிர்க்க முடியாது காரோ, நீங்க தோத்து போயிட்டீங்க அவ்வளவுதான். ஹீரோ அசோசியேஷன் சொன்னவங்க எப்பதான் இங்க வருவாங்க நான் காத்துட்டு இருக்கேன். ஏன்னா எல்லாருமே தயாரா இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தா ஒரு பக்கம் நடந்து வந்துட்டு இருக்கும் போது அடடா என்ன இது எப்ப பார்த்தாலும் சவுண்ட் கேட்டு சை எனக்கு தெரிஞ்சு இங்க தான் வருது இங்கே அமைதாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த அண்டர் கிரவுண்ட் போறதுக்கான அந்த மூடியை திறந்து பாக்குறான். அதோட இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம அடுத்த எபிசோடு போடலாமா வேணாம்ன்றது கமெண்ட்ல சொல்லுங்க. சரிங்க நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுமா.